குட்டு தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்க தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபில இப்போ நம்ம பார்க்க போறது கீ மைசூர் பாக் செய்யறது எப்படி. முதல்ல ஒரு பேன்ல 2 கப் நெய் எடுத்துக்கோங்க. நெய்ய நல்லா உருக்கணும். இதுதான் மொத்த ரெசிபிக்கும் தேவையான நெய். அடுத்ததா ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல நெய்ய நல்லா எல்லா பக்கமும் தடவுங்க. இப்ப அதுல ஒரு பட்டர் பேப்பர் வச்சு நல்லா ஒட்டிடுங்க. அடுத்ததா ஒரு கிண்ணத்துல 1 கப் கடலை மாவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா அதோட 1/2 கப் நெய்ய கலந்துக்கோங்க. நல்லா ஒரு விஸ்கரை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்ல பேஸ்டா ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 1/2 கப் சர்க்கரை போட்டு 1/4 கப் தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க. லேசான திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்சிடுங்க. இப்போ அதுல நாம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட சேர்த்திடுங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 கப் நெய்ய சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கலந்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா நெய்யும் சேர்க்கிற வரைக்கும் இந்த ஸ்டெப்ப திரும்ப திரும்ப பண்ணுங்க. மொத்த நெய்யும் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும். அதுக்கு கொஞ்சமா கையில எடுத்து உருட்டி பாருங்க. ஒட்டாம உருண்டை மட்டும் வந்துடுச்சுன்னா மாவு தயார்னு அர்த்தம். இப்ப மறுபடியும் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வேகமா கிண்டுங்க. உடனே ஆஃப் பண்ணிட்டு நாம பட்டர் பேப்பர் போட்டு ரெடியா வச்சிருக்க பேன்ல இத ஊத்திடுங்க. நல்லா ஓரம் மேல எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 மணி நேரம் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓரத்தை கத்தி வச்சு பத்திரமா வெட்டி பிரிச்சுட்டு ஒரு பிளேட்ல கவுத்து வெளியில எடுத்துடலாம். ரொம்பவே பொறுமையா பண்ணுங்க, உடையாம வரணும் இல்லையா? இப்போ இத உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. கீ மைசூர் பாக் கடையில கிடைக்கிற மாதிரியே அவ்வளவு ருசியா வீட்லயே நீங்க செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம குட்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.